இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவை தேர்தலுக்கு பிறகு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காரைக்கால் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக அதிநவீன பேருந்து காரைக்கால் கோவை வழித்தடத்தில் இன்று முதல் இயக்கப்படுகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 2 கைது. அவர்களிடம் இருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல். புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 அவர்களிடம் இருந்து ரூபாய் 6,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார். புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தேங்காய்திட்டு பள்ளிக்கூடம் தெருவில் வெள்ளிக்கிழமை முதல்வர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய முதல்வர் ரங்கசாமி, என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் விபத்தின்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கும் வகையில் தான் காவல்துறை, கல்வித்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே கூறியபடி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்களை தேர்தல் முடிந்ததும் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். புதுவை நலத்திட்டங்கள் செயல்படுத்த மத்திய அரசு உதவி செய்யும். கடந்த காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் மத்திய அரசுடனான மோதலால் திட்டங்கள் எதையும் செயல்படுத்த முடியவில்லை. மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைய உள்ளது. புதுச்சேரி பாஜக வேட்பாளரை வெற்றி பெற செய்வது அவசியம் என்றார். அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாஸ்கர் எம்எல்ஏ, பாமக மாநில தலைவர் கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எப்பொழுதும் பாசம் கொண்டவர், அன்பு கொண்டவர், புதுச்சேரி நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எண்ணுபவர். அதனால் நம்முடைய மாநிலத்திற்கு ஒரு அமைச்சர் தேவை என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் நமக்கு கொடுப்பார்கள். அது எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு சந்தேகம் இல்லை. நான் கேட்பேன். காரைக்காலில் இருந்து கோயம்புத்தூர் வரை இயக்கப்பட்டு வந்த பேருந்து கடந்த 6 மாத காலமாக செயல்பாட்டில் இல்லாததால் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கோயம்புத்தூர் பேருந்தை இயக்க கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் காரைக்காலில் இருந்து கோயம்புத்தூர் செல்லும் அதிநவீன பேருந்து சேவை இன்று முதல் தொடங்கியுள்ளது. இதற்கான 2 புதிய பேருந்துகள் காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைக்கு பின்னர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்பட்டது. இப்பேருந்தில் இருபுறம் சிசிடிவி கேமரா, ஒவ்வொரு இருக்கையிலும் USB சார்ஜர் மற்றும் எமர்ஜென்சி அலாரம், சிசிடிவி கேமரா பதிவு செய்யும் காட்சிகளை அலுவலகத்தில் இருந்தே பார்க்கும் வசதி உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இப்பேருந்தில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி லாஸ்பேட்டை குமரன் நகரில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து உதவியாளர் அன்வர் பாஷா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 2 கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வில்லியனூர் ஜிஎன் பாளையம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் லாஸ்பேட்டை குமரன் நகரை சேர்ந்த ஸ்ரீதிவ்யா என்பதும் தெரிய வந்தது. அப்பகுதியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 2 மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சென்னை புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த மணிகண்டன் வயது 61, புதுச்சேரி அடுத்த அனுமதி பகுதியை சேர்ந்த பிரகாஷ் வயது 21 என்பதும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 2 மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 6,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள தனியார் பள்ளி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்பதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அரவிந்த் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே நேற்று இரவு மரப்பாலம் சந்திப்பு அருகே பொதுமக்களை மிரட்டும் வகையில் கத்தியுடன் நின்றிருந்த அபிஷேகப்பாக்கம் அம்பேத்கர் தெருவை சேர்ந்த வடிவேலு என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் கீர்த்திவர்மன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் தலைமையிலான போலீசார் ஏரிப்பாக்கம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த வாலிபர் போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்றார். சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபரை பிடித்து அவரது உடைமைகளை சோதனை செய்ததில் 100 கிராம் அளவிற்கு சிறு சிறு கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருப்பது தெரிய வந்தது. அவரிடம் இருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஏரிப்பாக்கம் பழைய காலனி மாரியம்மன் கோவில் பகுதியை சேர்ந்த முகிலன் என்கிற அப்பு வயது 22 என்பது தெரியவந்துள்ளது. இவருக்கு விழுப்புரம் KK ரோடு பகுதியை சேர்ந்த விக்னேஷ் வயது 25 என்ற வாலிபர் சப்ளை செய்ததும் தெரியவந்துள்ளது. இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பாஜக சார்பில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக காரைக்காலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் அலுவலகம் இன்று திறக்கப்பட்டது. காரைக்கால் பாரதியார் வீதியில் அமைந்துள்ள இந்த தேர்தல் அலுவலகத்தை புதுச்சேரி அமைச்சர் சாய் சரவணகுமார் இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். தன்னுடைய பூத்துல அவர் ஓட்ட வாங்கி அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் எங்க போனாலும் வெற்றின்னு சொன்னாங்க. மற்றவங்களாம் கணக்கு போட்டாங்கன்னா 9+9 இன்னும் வரும். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள கைதிகளில் சிலர் வெளியே உள்ள வியாபாரிகளிடம் தொடர்பு கொண்டு பணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சிறைக்குள் போலீசார் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர். சிறை வளாக உள்புறத்தில் சுற்றுச்சுவர் அருகே வியாழக்கிழமை வீசப்பட்டு கிடந்த ஒரு பொட்டலத்தை போலீசார் கைப்பற்றினர். அதில் ஒரு நவீன கைபேசி உட்பட 5 கைபேசிகள் இருந்தன. மேலும் வைஃபை மூலம் பீடி கட்டுகள், கஞ்சா பொட்டலம், 2 சார்ஜர்கள் ஆகியவை இருந்தது தெரிய வந்தது. இது குறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் விசாரணை நடத்தினார். பின்னர் அவை காலாப்பட்டு போலீசில் ஒப்படைக்கப்பட்டன. இது குறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் விசாரணை நடத்தினார். பின்னர் அவை காலாப்பட்டு போலீசில் ஒப்படைக்கப்பட்டன. இது குறித்து காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கணுவாப்பேட்டையில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு கடந்த 21ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறுகின்ற விழாவில் முக்கிய நிகழ்வாக கடந்த 27ஆம் தேதி பாஞ்சாலி திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி மின்னலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதனையடுத்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி திருவீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கணுவாப்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளி முதல்வர் ராஜசேகரன் வரவேற்று பேசினார். பள்ளி குழும தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். பள்ளி இயக்குனர் விஷ்ணு பிரியன் முன்னிலை வகித்தார். பட்டமளிப்பு உடை அணிந்த மாணவர்களுக்கு சான்றிதழ், மெடல் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. பின்னர் மழலைகளின் பாடல், நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இறுதியாக ஆசிரியர் கலைமதி நன்றி கூறினார்.
மக்களவை தேர்தலுக்கு பிறகு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காரைக்கால் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக அதிநவீன பேருந்து காரைக்கால் கோவை வழித்தடத்தில் இன்று முதல் இயக்கப்படுகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 2 கைது. அவர்களிடம் இருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல். புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 அவர்களிடம் இருந்து ரூபாய் 6,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.